இன்று தமிழகத்தை சோகமயமாக்கிய கரூர் சம்பவம், 39 மரணங்கள், அதிலே 8 குழந்தைகள். மிகவும் வேதனை அளிக்கிறது, மனம் வலிக்கிறது. தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய சார்பில் அந்த இறந்த குடும்பத்தாருக்கு எங்களது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவிலே குணமடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறோம். இது போன்ற நிகழ்வுகள் மீண்டும் தமிழகத்தில் அல்ல, இந்தியாவில் எங்கும் நடக்கக்கூடாது. எத்தனையோ ஸ்டாம்பீடுகள், அதாவது கூட்ட நெரிசல்களிலே இறந்தவர்களுடைய சம்பவங்களை நாம் பார்த்து வருகின்றோம். ஆனால் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. அதை எவ்வாறு தடுப்பது என்று இதுவரைக்கும் யாரும் கற்றுக்கொள்ளவில்லை. அவசர கதியாக முதலமைச்சர் அவர்கள் விசாரணை கமிஷனை இரவோடு இரவாக அறிவித்தார். ஏன்? கை கழுவிக் கொள்வதற்கா? காவல்துறை கேட்ட இடத்திலே இருந்து வேறு இடத்துக்கு கொடுத்தது. இந்த இடம் வேலுநாச்சியாபுரம் என்பது மக்கள் ஓடுவதற்கு வழியற்ற ஒரு இடமாகத்தான் பேசப்பட்டு வருகிறது ஊடகங்களில். அப்படி இருக்க காவல்துறை எவ்வாறு இந்த இடத்தை கொடுத்தது? காவல்துறை இதுவரைக்கும் நடைபெற்ற இந்த கட்சி தாவேக கட்சியினுடைய கூட்டங்களினுடைய அறிவை பெறவில்லையா? அது என்ன நடந்தது என்பதை பார்க்கவில்லையா? அப்போ இங்கு கூட்டம் வந்தால் எப்படி அதை சமாளிப்பது என்று ஏன் திட்டமிடவில்லை? 10,000 பேர் கூடக்கூடிய இடம், சரி, அதே 20,000 வரலாம், 30,000 வரலாம். இதுவரைக்கும் மற்ற கட்சிகளிலே கூட்டங்கள் நடைபெறும் போது இதுவரை சம்பவம் நடைபெறவில்லை. ஏனென்றால் அது அழைத்து வரப்பட்ட கூட்டம். அழைத்து வரப்பட்டவர்கள் மீண்டும் அழைத்து செல்லப்பட்டார்கள். இங்கே தானாக கூடிய கூட்டம். அதனாலதான் குழந்தைகளையும் இந்த நடிகரை பார்க்க இங்கே கொண்டு வந்தார்கள். ஏனென்றால் 65க்கு பிறகு திராவிட கட்சிகள் நடிகர்களை வைத்துதானே அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு முன்புதான் தலைவர்கள் இருந்தார்கள். ராஜாஜி, காமராஜர், கக்கன் போன்ற தலைவர்கள் இருந்தார்கள். இப்பொழுது தலைவர்கள் இல்லை, எல்லாம் விளம்பரங்கள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த திராவிட கட்சிகள் தான். மாநாட, மயிலாட, சினிமா நடிகர்களுக்கு பாராட்டு, சினிமா நடிகைகளுக்கு பாராட்டு இருக்க வேண்டியதுதான். அவர்கள் தொழில் செய்கிறார்கள், அந்த தொழிலை அவர்கள் சிறப்பாக செய்தால் பாராட்டுகள் கொடுக்க வேண்டியதுதான். ஆனால் அதை தான் இந்த அரசியல் கட்சிகள் தனக்கான விளம்பரங்களை ஏற்படுத்தி கொண்டு இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆர்வத்தின் மேல மிகுதியிலே தான் இந்த மக்கள் அங்கு கூடினார்கள். அதற்கு தான் குழந்தைகள் கூட்டி வந்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த ஸ்டாம்பீட் நடந்திருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? காரணம் யார்? நிர்வாக சீர்கேடு. வெறும் 10,000 மக்கள் கூடுவார்கள் என்றாலும் எப்படி கணக்கு போட்டா வச்சுக்க முடியும்? ஒரு அரசியல் கட்சி கணக்கு போட்டு இத்தனை பேர் 1, 2, 3, 4 நீங்க தான் வரணும், நீங்க வரக்கூடாது, ஏன்னா சேர் போட்ட நடத்துறீங்க மீட்டிங்க. இல்ல நேரு ஸ்டேடியத்தில் நடத்தப்பட்டிருக்கு இந்த மீட்டிங். இதற்கு நிர்வாக சீர்கேடு தான் என்பதை, திட்டமிடல் இல்லை என்பதை தான் நிரூபிக்கின்றது. ஏடிஜிபி அவர்கள் ஏதோ அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மீது வழக்கு தொடுத்து விட்டதாக சொல்கிறார். முதல்ல உங்க மேலதான் வழக்கு தொடுக்கும். சரியான திட்டமிடல் செய்யவில்லை என்பதற்காக நீங்கள் தான் உங்கள் மீது தான் வழக்கு தொடுத்து கொண்டு விசாரணை மேற்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் சீர் செய்ய வேண்டிய கடமையில் இருக்கிறீர்கள். மீண்டும் இது போன்ற நிகழ்வுகள் இனி தமிழகத்திலே நடைபெறக்கூடாது என்ற உறுதிமொழியை எடுக்க வேண்டும் ஆட்சியாளர்கள். அதற்கு தயாராக இருப்பார்களா? அல்லது அவர்கள் விளம்பரத்தை கோட்டு சூட்டு போட்டு விளம்பரத்தை தேடுவார், சரிஷ்மா லீடர்ஸ் என்று விளம்பரத்தை தேடிக்கொண்டிருப்பார்களா? வருத்தம் அளிக்கிறது, மிகவும் வேதனை. 2 பெண் குழந்தைகளை ஊடகத்திலே காட்டும் பொழுது எனது பேத்திகளாக தான் நினைக்கின்றேன். வேதனை அளிக்கிறது, மனம் வலிக்கிறது. மீண்டும் ஒரு முறை எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.